இன்றைய உலகில் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆபாச படங்களை பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் சொல்லப்படும் ஒரு பொய் அதற்கு வழியை ஏற்படுத்துகிறது. ஆபாச படங்களை பார்ப்பது கணவன் மனைவியின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகை செய்யும் என்பதே அந்த பொய். ஆம், கணவனும் மனைவியும் சேர்ந்து பார்க்கும்போது வெறும் பணத்திற்காக மருந்துகளை எடுத்துக்கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு பொய்யாக நடிக்கக்கூடியவர்களைப் போன்று உண்மையாக வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்கள். இறுதியில் அம்முயற்சி தோல்வியை தழுவுவதே மனமுறிவுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. இந்த ஒப்பீடே அதிருப்தியை அவர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி விடுகிறது. இந்த உலகில் பலர் இந்த செயலில் ஈடுபட்டாலும் இந்த குற்றத்திலிருந்து எப்படியாவது வெளியேறி விட வேண்டும் என்று சிரமப்படும் மனிதர்கள் அதிகம். இந்த ஆபாச படங்களில் மூழ்கி தன் சிந்தனையை அதை கொண்டு நிரப்புபவர்கள் சில சமயம் தன் தாயை கூட, ஏன் அவன் உடன் பிறந்த சகோதரியை கூட, இன்னும் தான் பெற்ற மகளை கூட தவறான பார்வையில் பார்க்க நேரிடும். அவன் வாழ்வில் எந்த ஒரு பெண்ணையும் அவனால் கண்ணியமான பார்வையில் பார்ப்பதே சிரமமாகிவிடும். இன்னும் பலர் திருமணம் இந்த பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி என்று எண்ணுகிறார்கள். ஒருபோதும் அல்ல. ஒருவன் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால், அதிலிருந்து விடுபட முயற்சி இல்லை என்றால் மரணமே அதன் முற்றுப்புள்ளியாக அமையும். இந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் வெளியேற சில வழிகளை குறிப்பிடுகிறேன். முதலில் இறை நினைவுதான் அதற்கு அடிப்படை. நான் தனிமையில் இல்லை, என்னை யாரும் கண்காணிக்கவில்லை என்றாலும் என் இறைவன் என்னை கண்காணிக்கின்றான், அதுதான் என் மீது இருக்கும் முதன்மையின் பார்வை என்ற எண்ணம், இதுதான் பாவத்தில் இருந்த அந்த மனிதன் வெளியேறுவதற்கு அடிப்படை.